வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இன்றைய நாள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக இறைவனை பிரார்த்திக்கிறேன். வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை 9/12/2024 வளர்பிறை நவமி திதி காலை 3:33 வரை, பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 1:09 வரை, மரண யோகம் 17:07 வரை, அதற்கு மேல் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 2:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 10:30 12 வரை. இன்று கீழ்நோக்கு நாள், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் காலை 6:18. சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம் நட்சத்திரங்களுக்கு. ராசி சிம்ம ராசி. சந்திரன் மீனத்தில் இன்று பிரவேசிக்கிறார். மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விரய செலவுகள் அதிகரிக்கும். வருவாய் சீரானதாக இருந்த போதும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். மறதியும் தடுமாற்றமும் ஏற்படும். உடல்நிலையில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு மறையும். தொழில் வியாபாரம் வேலை போன்றவற்றில் இயல்பான பலன்களை நடைபெறும். கணவன் மனைவியிலேயான உறவில் வலுவான நிலை நீடிக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் வேண்டும். அரசு சம்பந்தமான காரியங்களிலும் கவனம் செலுத்துங்கள். இன்று நீங்கள் வீர ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான நல்ல நாளாக அமையும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றிகளை கொடுக்கும். உங்கள் துணையுடனான உறவில் உங்கள் உண்மைத்தன்மை வெளிப்படும். வீட்டில் விசேஷத்துக்கு திட்டமிடுவீர்கள். வேலை செய்பவர்கள் திறமை அங்கீகரிக்கப்படும். உங்கள் வருவாய் சிறப்பானதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மகிழ்ச்சி தரும். தொழில் வியாபாரம் போன்ற துறைகளில் பிரகாசிப்பீர்கள். தொழில் முதலீட்டை அதிகரிக்க முயற்சிப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக அமையும். இன்று நீங்கள் சிவ சக்தியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நல்ல நாளாக அமையும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும். பணியிடத்தில் உங்களை நிரூபிப்பீர்கள். தொழில் வியாபாரம் லாபம் தரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். துணையுடனான உறவில் நேர்மையாக இருப்பீர்கள். குழந்தைகளின் மேல் அக்கறை காட்டுவீர்கள். உங்கள் மரியாதை உயரும். இளைய சகோதர உறவு பலப்படும். உங்கள் மனதில் தைரியம் மேலோங்கும். உடல்நிலையில் பூரண சுகத்தை உணர்வீர்கள். தொட்ட காரியங்கள் சிறப்பானதாக இருக்கும். இன்றைய நாள் சிறப்பான நல்ல நாள். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகராசி. உங்களுக்கு இன்று சந்திராஷ்டம நாள் கடந்து போனது என்றாலும் உங்கள் ராசியில் உள்ள ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது. மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் மேலோங்கும். தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். வருவாய் சீரானதாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி வைக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணும். மனம் தெளிவு பெறும். துணையுடனான உறவு பலப்படும். இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். சிம்ம ராசி. உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. 8ஆம் இடத்து சந்திரனால் மனக்குழப்பங்கள் உண்டாகும். தவறான செயல்களில் மனம் செல்லும். மற்றவர்களின் வெறுப்புக்கு ஆளாகும் அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் அமையும். தேக ஆரோக்கிய குறைபாடு உண்டாகும். கணவன் மனைவி உறவு இயல்பானதாக இருக்கும். கல்வி கற்பவர்கள் மறதியால் அவதிப்பட நேரிடும். ஜீவன தொழில்களில் மந்த நிலை நீடிக்கும். இன்று நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள்.
கன்னி ராசி, உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், உங்கள் ராசிநாதன் புதன், 7ல் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகச்சிறப்பான நல்ல பலன்களை பெறவிருக்கிறீர்கள். இன்று வருமானம் சிறப்பாக அமையும். நீங்கள் முயற்சிக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும். எதிரிகள் பணிவர், குழந்தை பேறு, திருமணம் போன்ற காரியங்கள் நடைபெறும். நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். புதிய நட்பு கிடைக்கும். புத்திசாலித்தனமும் தைரியமும் அதிகரிக்கும். கௌரவம் உயரும். பிடித்த இடத்தில் வேலை மாற்றம் ஏற்படும். பிள்ளைகள், உறவினர்கள் மூலமாக நன்மைகளும் தீமைகளும் கலந்து நடைபெறும். இன்று நீங்கள் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி, உங்கள் ராசிநாதனும் சந்திரனும் இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமையும். விரும்பிய மாற்றங்கள் உண்டாகும். எல்லாம் நல்லபடியாகவே அமையும். தனவரவு மகிழ்ச்சி தரும். பணியிடத்தில் உங்கள் டார்கெட்டை முடித்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் லாபம் தரும். ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும். பேசும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். பெயரும் புகழும் உண்டாகும். சொந்த வீடு வாங்க முயற்சிப்பவர்களின் முயற்சி வெற்றி பெறும். இன்று நீங்கள் நற்பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். இன்று நீங்கள் கருப்பண்ண சுவாமியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, இன்றைய நாளில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உபஜயஸ்தானத்தில், சந்திரன் 5ல் அமர்ந்திருக்கிறார்கள். கலவையான பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். பொன் ஆபரணங்கள் சேரும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். குழந்தைகள் உடல்நிலையில் கவனம் வேண்டும். பூர்வீக சொத்தின் மேல் வில்லங்கம் ஏற்படலாம். மற்றவர்களுடன் தாட்சண்யத்துடன் நடந்து கொள்வீர்கள். அந்தஸ்து மரியாதை உயரும். உடல்நிலை முன்னேற்றம் காணும். தொழில் வியாபாரம் லாபம் தரும். இன்று நீங்கள் பெருமாள், பூதேவி, ஸ்ரீதேவியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் என்று சொல்லிவிட முடியாது. வீட்டில் குடும்ப குழப்பங்கள் உண்டாகும். தாயின் உடல்நிலை பாதிக்கப்படும். மனதில் இருந்து வந்த தைரியம் குறையும். செயல்திறன் குறைபாடு ஏற்படும். மனதில் பயம் ஏற்படும். வருமானம் இயல்பானதாக இருக்கும். கணவன் மனைவியிடையேயான உறவு சீராகும். இன்றைய நாள் உங்களுக்கு சராசரியான நாளாகவே அமையும். இன்று நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நல்ல நாளாகவே அமையும். தொட்ட காரியங்கள் தொடங்கும். மனக்கவலைகள் அகலும். மற்றவர்களின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். வேலை, தொழில், வியாபாரம் முன்னேற்றமும் சாதகமாகவும் அமையும். தேக ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும். மகிழ்ச்சி மேலோங்கும். கல்வி கற்பவர்கள் தங்கள் முயற்சியால் நற்பெயர் எடுப்பார்கள். உறவுகள் மூலமாக நற்செய்திகள் கிடைக்கும். இன்று நீங்கள் மீனாட்சி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திரன் 2ல் சென்று அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தேக ஆரோக்கியத்திலும் சங்கடங்களை சந்திக்கலாம். வருவாய் இயல்பானதாக இருக்கும். பணியிடத்தில் செயல்பாடு திருப்திகரமாக அமையும். தொழில் வியாபாரம் இயல்பானதாக இருக்கும். கணவன் மனைவி இடையேயான முரண்பாடுகள் அதிகரிக்கும். செயல்திறன் குறையும். இன்று நீங்கள் கருடாழ்வாரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீனராசி, இன்றைய நாள் உங்கள் சங்கடங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் நாள். இன்று உங்கள் முகம் தேகப்பொழிவு பிரகாசமாகும். தொழில் வியாபாரம் வேலை இவற்றில் உங்கள் செயல்திறன் மேம்பாட்டால் வெற்றியடைவீர்கள். வருவாய் உயரும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப சுகம் ஏற்படும். நண்பர்களுடன் இனிமையாக பொழுதை கழிப்பீர்கள். இன்று நீங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.